வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைசூர் லைம். இது வந்து எங்கள் மாமியார் அடிக்கடி பண்ணுவாங்க, மைசூர் லைம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து தக்காளி தேவை கிடையாது, காய்கறிலாம் எதுவுமே தேவையில்லை, லெமன் தான் நம்ம புளிய போகிறோம் அந்த புளிப்புக்கு. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே வந்து எப்பயும் போல் புடலங்காய் வந்து கடலைப்பருப்பு போட்டு தேங்காய் போட்ட கறி பண்ண போகிறேன். அந்த புடலங்காய் விதையில் வந்து தொகையில் அரைக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். முதல்ல வந்து மைசூர் லைமுக்கு வந்து என்னென்னலாம் வறுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வரமிளகா ஒரு 3 வரமிளகா, தனியா 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். வரமிளகா, தனியா, கடலைப்பருப்பு, மிளகு எல்லாம் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருது, ஆஃப் பண்ணிட்டேன். ஆறுனோடனே நம்ம வந்து அதை பொடி பண்ணிக்கலாம். வறுத்த சாமான்லாம் நம்ம பொடிச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம பொடியை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரே அலம்பிட்டு அதையே விட்டுறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தோரம்பருப்பு ஒரு 2 கரண்டி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து தொகையலுக்கு வறுத்து எடுத்துடலாம். வந்து உளுத்தம்பருப்பு, எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி உளுத்தம்பருப்பு நல்லா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி போட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் வாயில் சாப்பிடும், அரைச்சிட்டு உடனே லாஸ்ட்டாக சாப்பிடும்போது. உளுத்தம்பருப்பு வந்து வறுபட்டுருது, அதை மட்டும் எடுத்துருவோம். இப்போ இதில் வந்து மிச்சத்தெல்லாம் வதக்க போகிறோம். காரத்துக்கு நான் பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி முதல்ல சேர்த்துக்கலாம். புடலங்காவுடைய விதை, அப்புறம் ஒரு லாஸ்ட் பீஸ் புடலங்காய் இருந்தது, அதையும் சேர்த்துட்டேன் நான். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். புடலங்காய் வந்து வதங்கிடுது. கொஞ்சம் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. கருவேப்பிலையும் போட்டு ஒரு பிரட்டியாச்சு. கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம். இது கூட வந்து தேங்காய் கொஞ்சமாக புளி வச்சு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்க்குறேன், அதையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கிடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனவுடனே தேங்காயை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் வந்து மைசூர் லைமும் நல்லா கொதிச்செடுத்து. ஸோ இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். தாளிச்சு கொட்டிடலாம். வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டும் போதும், தாளிச்சு கொட்டிடலாம். நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சிட்டோம். அதனால் இப்போ பெருங்காயம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மைசூர் லைம் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வந்து புடலங்காய் கறி பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், வெந்துட்டு இருக்கட்டும். தொகையலுக்கு வறுத்து வச்சிருந்ததெல்லாம் நல்லா ஆறிடுத்து. இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை சேர்த்து ஒரு ஓட்டுனா போதும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தொகையல் வந்து தேங்காய் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்து வறுத்த உளுத்தம்பருப்பை சேர்த்து ஒரு ஓட்டிக்கலாம். புடலங்காய் விதை தொகையில் வந்து ரெடி ஆயிடுது.
இந்த பக்கம் புடலங்காயும் நல்லா வெந்தெடுத்து. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேங்காய் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துருவோம். தேங்காய் பெருங்காயப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். புடலங்காய் தேங்காய் கடலைப்பருப்பு போட்டு தேங்காய் போட்ட கறியும் ரெடி ஆகிடும். நம்ம மைசூர் லைம் ரெடி ஆகிடுதுன்னு சொன்னோம். மைசூர் லைமுக்கு இன்னும் லைம் புழியல, நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் புழியணும். இதெல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டு லைம் புழிஞ்சிருவோம். பாருங்கள், மைசூர் லைமுக்கு நல்லா ஆறெடுத்து இப்போ வந்து லெமன் புழிஞ்சிடலாம். நம்மளுடைய மைசூர் லைம் வந்து ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். காய்கறியே தேவையில்லை, தக்காளி எதுவுமே நமக்கு தேவையில்லை. டக்குன்னு லெமன் இருந்தால் பண்ணிடலாம். இது வந்து சாம்பார் தான், லெமன் சாம்பார் கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்ல சுட சுட சாதத்தில் நெய்யை விட்டுண்டு இதையும் பிசைஞ்சிட்டு ஒரு காரக்கறி, இந்த மாதிரி தேங்காய் போட்ட கறி, இல்லை அப்பளம் வடாம் அதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க மைசூர் லைம், அப்புறம் புடலங்காய் விதையில் தொகையல், புடலங்காய் வந்து கடலைப்பருப்பு தேங்காய் போட்ட கறி. ஸோ சிம்பிள் சமையல் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.